இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவுல நாம ஆட்டுப்பண்ணை லாபகரமான தொழில் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 6 நிமிஷ வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு வளர்ப்பு அப்படின்னா ரொம்ப ஒரு லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்க, படிக்காதவங்க, இடம் இருக்கவங்க, இடம் இல்லாதவங்க எல்லாருமே இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல உண்மையாவே ஆடு வளர்ப்புல உள்ள லாப, நஷ்டம், அப்புறம் இதுல உள்ள சவால்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வந்து இது ஒரு நெகட்டிவான ஒரு பதிவா இருக்காது. ஆடு வளர்ப்ப பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த பதிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே, முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பரண் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வளர்க்கறதுக்கு பரண் போடுறாங்க. இந்த பரண பொறுத்த அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரண் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே யாருக்கு அப்படின்னா, ஒரு சோம்பேறிகளுக்கான ஒரு கான்செப்ட். அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பற்றாக்குறை, இடம் இல்லாதவங்க இந்த முறைய தேர்வு செய்யலாம். அதே மாதிரி வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து நமக்கு கம்மியாயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இதில வருவாங்க. இந்த மாரி பரண். என்னைய பொறுத்த அளவுல என்னுடைய அனுபவத்தில பரண் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையற்ற ஒரு வேலை அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்து நாம வந்து செலவு பண்றதுல வந்து நமக்கு எப்பவுமே ஒரு லாபம் இருக்கு. அதே மாதிரி பரண் வந்து நம்ம போடும்பொழுது அது வந்து ஒரு தேவையற்ற செலவு. அப்போ நாம வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, "இல்ல நம்ம பரண் போடும்போது தான் குட்டிகள் வந்து சுத்தமா இருக்கும், நோய் மேலாண்மை வரும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்ட வளர்க்கக்கூடிய உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய வேலை என்ன? அப்போ இது வந்து உங்கள பொறுத்த அளவுல இது வந்து ஒரு சாதாரண தொழிலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில்ல நீங்க வரக்கூடாது. இது உங்களுடைய வாழ்வியலோடு ஒரு கலர்ந்த ஒரு தொழில். அப்போ ஆடு அப்படிங்கிறது நம்ம கூடவே அது வந்து வாழக்கூடிய ஒரு உயிரான ஒரு ஒரு விலங்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது கூட வந்து இயல்பா இருக்கும் பொழுது தான், அது எந்த மாதிரியான சவால்கள சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நம்ம வளர்ச்சிந்து வரும்பொழுது மட்டும் தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க பரண் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கொஞ்ச நாள் நம்ம வந்து கேப் விடுறோம். ஆடு நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம கேப் விடும் பொழுது, அந்த பரனுடைய அத்தியாவசியம், தேவை எதுவுமே இருக்காது. அது வந்து எந்த ஒரு பயனற்ற ஒரு இதா தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா பரன் அப்படிங்கிறது என்னைய பொறுத்த அளவுல தேவை கிடையாது. நீங்க வந்து பரனுக்காக செலவு பண்ணக்கூடிய காச நீங்க வந்து தரமான குட்டிகள, பெரிய குட்டிகளா வாங்கி நீங்க வளர்த்தலாம். அதாவது சின்ன குட்டிகளா வாங்கி நம்ம வளர்க்கும் பொழுது தான் நோய் தாக்குதல் இருக்கும். அப்போ வந்து நீங்க பெரிய குட்டிகளா வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோய் தாக்குதல நீங்க கம்மி பண்ணிடலாம். முழுக்க முழுக்க நீங்க பரனுடைய செலவ வந்து நீங்க தேவையே இல்லாம குறைச்சுக்கலாம். 2வதா பார்க்கிறீங்க அப்படின்னா வந்து குட்டிகளுடைய தேர்வு. குட்டிகள நம்ம தேர்வு செய்யும்போது எப்பவுமே நல்ல மேய்ச்சல் நிலைமையில இருக்கக்கூடிய குட்டிகள தான் வாங்கணும். ரூ. 1000 அதிகமா குடுத்து வாங்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. பெரிய குட்டிகளா வாங்கணும். அதே மாரி குட்டிகளா வாங்கி கண்டிப்பா நம்ம மேய்ச்சல் முறையில வளர்த்தாலும் அந்த குட்டிகளுக்கு அடர் தீவனம் அப்படிங்கிறத முதல்ல நாம குடுத்து அந்த குட்டிகள வந்து ஒரு ஆரோக்கியமான குட்டியா நமக்கு வளர்த்து கொண்டு வரணும். அப்போ நம்ம ஆரோக்கியமான குட்டியா வளர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம அடர் தீவனத்த நிப்பாட்டலாம். அதாவது ஆடுகள பொறுத்த அளவுல இப்போ நமக்கு வந்து 2 வகையான ஆடுகள் இருக்கு. நம்ம ஏரியாக்கள்ல மட்டும் நெறைய வகையான ஆடுகள் இருக்கு. ஆனா செம்மறி ஆடுகள பொறுத்த அளவுல மயிலம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு வகையும், அப்புறம் நம்ம நாட்டுக்குட்டி, அதாவது நம்ம நாட்டு ஆட்டினம். இந்த மாரி 2 குட்டி இருக்கு. அப்போ வந்து நாட்டு ஆட்ட பொறுத்த அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கொம்பு வளர்ந்து, அந்த ஆடு வந்து முடிலாம் வளர்ந்து பார்க்க அழகா இருக்கும் பொழுது மட்டும் தான் அதுக்கு வந்து ஒரு மதிப்பு. அதுக்கு வந்து கறி மதிப்பு கிடையாது. இதே வந்து மயிலம்பாடி குட்டிகள பொறுத்த அளவுல வந்து அது கறி மதிப்பு தான். அது கொம்பு இருந்தாலும் சரி, கொம்பு இல்லாட்டியும் சரி, அதுக்கு கலர் என்ன எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கால் வளைஞ்சிருக்கு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது வந்து எடைய போட்டு அதுக்கு வந்து குடுத்துருவாங்க. இதே மாதிரி இப்ப நம்ம பண்ணையில நீங்க பார்த்துட்டு இருக்கறதுல முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நாட்டுக்குட்டிகள் தான் இருக்கும். இந்த நாட்டுக்குட்டிகள வந்து நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கும் பொழுது, இதனுடைய எடை கூடக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அடர் தீவனமாவே குடுத்து வளர்த்தா கூட, ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் அது 2 கிலோ தான் எடை வந்து கூடும். இதே மயிலம்பாடி குட்டிகள பொறுத்த அளவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 டூ 6 கிலோ வரைக்கும் நாம வந்து வளர வைக்கலாம். மெடிசின் குடுக்கும்பொழுது மட்டும் தான் 6 கிலோ. லிவர் டானிக் அப்புறம் வந்து ப்ரோபயோடிக் பவுடர்லாம் குடுத்தீங்கன்னா தான் 6 கிலோ வரைக்கும் வரும். வெறும் அடர் தீவனம் மட்டும் குடுத்தீங்கன்னா 4 கிலோ தான் வெயிட் ஏறும். இந்த மாரி இத கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம். அத்தியாவசியமான சின்ன சின்ன மருந்து காய்ச்சல் வந்தா, சளி வந்தா, அப்புறம் எருக்கள் வந்தா, ஆடு செருமுனா இதுக்கெல்லாம் என்ன மருந்து குடுக்கணும், என்ன டானிக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் குட்டி ஆடுகள பொறுத்த அளவுல நீங்க வந்து குட்டி ஆடுகளுக்கு இன்ஜெக்ஷன் ஊசி போடவே கூடாது. அது முழுக்க முழுக்க நீங்க வந்து மாத்திரைகள வந்து ஒரு 2, 3 வேள தொடர்ச்சியா அந்த குட்டிகள வந்து நம்ம பிடிச்சு குடுத்து, அத சரி பண்ணி கொண்டு வர மாரி இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து இந்த ஆட்டு பண்ண தொழில வந்து எப்படி ஃபேமஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மாடு வளர்ப்பு, அதாவது பால் வளர்த்தோம் அப்படின்னா, நமக்கு பால் கிடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் மாடு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலுக்கான விலையை நிர்ணயம் செய்றது யாரு அப்படின்னா, வியாபாரிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆட்டுகளுடைய கறிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தட்டுப்பாடு இருக்கிறதுனால, இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிமாண்ட்ல அது போயிட்டு இருக்கு.
இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, வியாபாரிகள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சின்ன உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பறன் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லி, அவங்க தான் அவங்களுடைய பொருளுக்கு விலைய சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ஆட்டுக்குட்டி வாங்க போறீங்க அப்படின்னா, சந்தையில அந்த குட்டியினுடைய விலைய அவங்க தான் நிர்ணயம் செய்றாங்க. அந்த குட்டிக்கு தீவனம் வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த குட்டியுடைய தீவனத்தினுடைய விலைய அவங்க தான் நிர்ணயம் செய்றாங்க. 2வது ஒரு மருந்து வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த மருந்துடைய விலைய அவங்க தான் நிர்ணயம் செய்றாங்க. குட்டிய விக்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு குட்டியுடைய மார்க்கெட் ரேட் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி, எல்லா ரேட்டையுமே அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டுப்பண்ணை எப்படி லாபம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படிங்கிறது சில சமயங்கள்ல அது ஒரு ஏமாற்று வழி தான். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பரன் போட்டு குடுக்குறவரு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பரன் போடுறவர்ட்ட ஒரு கமிஷன் வாங்கிக்கிடுவாரு அவருக்காக. 2வது குட்டி உங்களுக்கு அவரே எடுத்து குடுக்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு குட்டிக்கு வந்து ஒரு ரூ. 50 அவர் கமிஷன் வச்சா கூட உங்ககிட்டயும் கமிஷன் வாங்கிடுவாரு. வாங்கி குடுக்குறவரும் உங்களுக்கு அவருக்கு கமிஷன் குடுப்பாரு. அடுத்து தீவனம். தீவனத்த பொறுத்த அளவுல கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மூட்டைக்கு ரூ. 100 குறைஞ்சபட்சம் ஒரு மூட்டைக்கு ரூ. 100 வச்சா கூட அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும். அதே மாரி ஆடுகளுடைய குட்டியும் திரும்ப அவரே உங்ககிட்ட வாங்கிடுவார். உங்ககிட்ட வாங்கும் பொழுது ஒரு கிலோவுக்கு ரூ. 10 கம்மியா வச்சு வாங்கி அவர் பண்ணையில போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 20 நாளாவது தீவனம் குடுத்து, அத அவர் நல்ல ரேட்டுக்கு வித்துருவாங்க. இதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள ஆடு வளர்க்கச் சொல்லக்கூடிய யாராவது முதல்ல ஆடு வளர்க்குறாங்களா அப்படின்னு பாருங்க. யாருமே வளர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து முதல்ல ஆடு வளர்த்துருக்கலாம். அல்லது இப்போ பேருக்கு கொஞ்சமா ஆடு வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ரொட்டேஷன்ல ஆட்ட வாங்கி விக்கக்கூடிய ஒரு வியாபாரியா தான் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து முதல்ல ஆடுகள மேய்ச்சல் முறையில வளர்த்து பழகுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தீவன செலவ வந்து நீங்க குறைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தான் உங்களுக்கு லாபமா இருக்கும். அதே மாரி ஆடுகள நீங்களா சந்தைக்கு கொண்டு போய் தரம் வாரியாக பிரிச்சு விற்பனை செய்ய முதல்ல பழகுங்க. அதாவது மொத்தமா வந்து 100 குட்டி, 200 குட்டி வந்து வாங்கிட்டு அத மொத்தமா வித்தா தான் காசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது ரூ. 10,00,000க்கு நீங்க வந்து குட்டி வித்துட்டு, உங்களுடைய லாபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000 அப்படிங்கிறத விட, நீங்க ரூ. 5,00,000க்கு குட்டி வித்துட்டு, உங்களுக்கு ரூ. 3,00,000 லாபம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தொழில். அதனால யாரையும் நம்பி இந்த ஆடு வளர்ப்புல உள்ள வராதீங்க. உங்கள நீங்க நம்புங்க. ஆட்டுப் பண்ணை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, 2, 3 தடவை கிடையாது. ஒரு 20 தடவைக்கு மேல நீங்க சந்தைக்கு போயி எப்படி வாங்குறாங்க, எப்படி விக்கிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் கூட போயி அதனுடைய தரத்த, விலைய நிர்ணயம் செய்யக்கூடிய மதிப்ப நீங்க வந்து முதல்ல கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொந்தமா கண்டிப்பா தீவனம் நீங்க வந்து தயார் பண்ண முடியுமா? அப்படி இல்லன்னா தரமான தீவனத்த தரக்கூடிய கம்பெனிட்ட நீங்க தரமான ஒரு தீவனத்த வாங்கி குட்டிகளுக்கு குடுத்து பழகுங்க. கண்டிப்பா ஆடு வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் தான் நீங்க செய்யும்போது.